போகர் சித்தர் சீன தேசத்தில் பிறந்தவர். அவர் பிறப்பால் சீனர். போகர் சிவனுடைய சித்தாவதாரம். பழனி மலை உச்சியில் போகர் சித்தர் போய் நிற்கிறாரு. அங்கே பழனி மலையில் அகத்தியரும் முருகனும் நின்று கொண்டு போகா வா அப்படின்னு சொல்லி அகத்தியர் அழைக்க முருகன் வா அப்பனே அப்படின்னு சொல்லி அழைத்ததாக போகர் சரிதம் சொல்லுது. போகர் பின்னால் வரக்கூடிய நாட்களில் நவபாஷாணத்தால் முருகனுடைய சிலையை ரசவாதம் செய்து கட்டுவித்து முருகனுடைய வலது காதில் பிரணவம் ஓதி ஓதி உச்சாடனம் செய்து அந்த சிலைக்கு உயிர் ஊற்றார். அந்த தீட்சா விதிகள், அந்த அட்சர மந்திர முறைகள் அத்தனையும் மறந்து போச்சு. நீ இப்போ எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடு. போகர் சித்தர் புலிப்பாணியை கேட்குறார். குரு சிஷ்யனை கேட்குறார். சிஷ்யன் 2 கையவும் தலையில் வச்சுட்டு, எனக்கு இப்படி ஒரு பழிபாவம் நேரலாமா? இந்த 9 பாஷாணங்களை ஒன்று திரட்டி உருவான இந்த நவபாஷாண சிலையின் மீது பஞ்சாமிர்தத்தை அபிஷேகிக்கும்படி போகர் சித்தர் ஆகமம் செய்து விட்டு போயிருக்கிறார். அதன் மூலமாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மை விளையும். வணக்கம், சுகமே சொல்க. நம்ம இந்த பதிவில் 18 சித்தர்களில் மிகவும் வித்தியாசமான போகர் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவரை வணங்குகிற முறை, அவர் அருளக்கூடிய மிக அற்புத பயன்கள், அந்த அருளாசிகள், இதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். முதல்ல போகர் சித்தருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்த்துருவோம். அதாவது போகர் சித்தர் சீன தேசத்தில் பிறந்தவர். அவர் பிறப்பால் சீனர். இப்போது அவருடைய சின்ன வயசில் ஒரு முறை அந்த சீன தேசத்து ஒரு கிராம பகுதியில் அவருடைய வீட்டு வாசலில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் படுக்கையை விரித்து அதில் படுத்திருக்கார். பகல் நேரத்தில் அவருக்கு 13-14 வயசு. அந்த சமயத்தில் ஒரு மயில் அவருடைய நெஞ்சில் உட்காருது. உட்காரும் பொழுது இவருக்கு அரை தூக்கத்தில் இருந்த போகர் சித்தர் டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்க்கும்போது நெஞ்சில் ஒரு மயில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதன் மீது அந்த மயில் மீது ரொம்ப ஒரு பிரியம் ஏற்படுது. அந்த அழகில் அவர் மயங்கிடுறாரு. உடனே அந்த மயிலை பிடிக்க முயற்சி பண்ணுறார். அப்போது அந்த மயில் அந்த இடத்துல பறந்து ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் ஒரு மரத்துடைய கிளையில் உட்காருது. இவர் உடனே படுக்கையை விட்டு எழுந்து அந்த மயிலை துரத்துக்கிட்டு ஓட்டுறாரு. கிட்டக்க போகிறாரு. மயிலை பிடிக்கக்கூடிய தூரத்தில் போகும்போது மயில் அங்கேருந்து பறந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இன்னொரு மரத்தில் போய் உட்காருது. இப்படி போகர் சித்தர் மயிலை நெருங்கும்போது மயில் பறந்து ரொம்ப தூரத்தில் போய் ஒரு மலை உச்சியில் உட்காருது. இப்படியும் கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு நாட்கள் அப்படி போணுச்சு அப்படிங்கிறது தெரியாது. போகர் சித்தர் எவ்வளோ தூரம் நடந்தாருங்கிறது தெரியாது. திடீர்னு பார்த்தா பழனி மலை உச்சியில் போகர் சித்தர் போய் நிற்கிறாரு. அங்கே பழனி மலையில் அகத்தியரும் முருகனும் நின்று கொண்டு போகா வா அப்படின்னு சொல்லி அகத்தியர் அழைக்க முருகன் வா அப்பனே அப்படின்னு சொல்லி அழைத்ததாக போகர் சரிதம் சொல்லுது. முருகன் எப்படி போகர் சித்தரை அப்பா அப்படின்னு சொல்லி அழைச்சார் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய நுட்பம் இருக்குது. நான் முதலே சொன்னேன், 18 சித்தர்கள்லையும் ரொம்ப வித்தியாசமானவர் போகர் சித்தர். போகர் சித்தர் சிவனுடைய சித்த அவதாரம். அப்போது முருகனுடைய அப்பா யார்? சிவன் இல்லையா? அப்போது சிவனுடைய சித்த அவதாரம் தான் போகர். இதை போகரே தன்னுடைய ஒரு நடவடிக்கையின் மூலமாக உலகத்தாருக்கு நிறுவியிருப்பார், உலகத்தாருக்கு சொல்லியிருப்பார். எப்படின்னு சொன்னால், இப்போது முருகன் சிவனுடைய பிள்ளை, சரியா? புராண இதிகாசங்களின்படி. சரி, இப்போது பழனி மலையில் போகர் பின்னால் வரக்கூடிய நாட்களில் நவபாஷாணத்தால் 9 பாஷாணங்களால் முருகனுடைய சிலையை ரசவாதம் செய்து கட்டுவித்து அந்த முருகனை மலை உச்சியில் பிரதிஷ்டை பண்ணுறார். அப்போது பிரதிஷ்டை பண்ணி முருகனுடைய வலது காதில் பிரணவம் ஓதி ஓதி உச்சாடனம் செய்து அந்த சிலைக்கு உயிர் ஊற்றார். உயிர் ஊட்டும் போது அந்த சிலை உயிர் பெற்ற ஒரு முருகனாக அங்கே நிற்கிறார் முருகன். இப்போது நல்லா கவனித்து பாருங்கள், இந்த நவபாஷாணத்தால் செய்யப்பட்டு இப்பொழுது போகரால் மந்திர உச்சாடனம் பெற்று உயிர் பெற்று நிற்கிற இந்த முருகனுடைய அப்பா யார்? போகர். இதன் மூலமாக போகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் சிவனுடைய சித்த அவதாரம் என்று உலகத்தாருக்கு சொல்வதற்காகத்தான் அந்த திருவிளையாடல். அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது முருகனுடைய அப்பா சிவன், இந்த நவபாஷான முருகனுடைய அப்பா போகர். அதன் மூலமாக உலகத்தாருக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், போகர் சிவனுடைய சித்த அவதாரம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை முன்கூட்டியே சூக்குமமாக
போகரை வந்து முருகன் வந்து அப்பனே வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு நுட்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீன தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இனம் புரியாத ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இங்கே பிறந்த தமிழராக பிறந்த போதி தர்மர் சீன தேசத்துக்கு போகிறார், ரைட்டா? அங்கே போய் இங்கே உள்ள சித்த வித்தைகளை பூரா அங்கே உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். அவர் திரும்பவே இல்லை, சீன தேசத்துலேயே அவர் காலமாயிடுறார். சீன தேசத்தில் பிறந்த போகர் சித்தர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டுக்கு வந்து பழனிமலையில் முருகனுடையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுற காலங்கள்லேயே அடிக்கடி ககன பிரயோகமாக வான்மார்க்கமாக அடிக்கடி சீன தேசத்துக்கு போயிட்டு பழனிமலைக்கு வரவும் தமிழ்நாட்டுக்கு வரவும் திரும்ப சீன தேசத்துக்கு போகமாக இருக்கிறார். தமிழ் கடவுளான முருகன் யாரை படைக்கிறாரு? போகரை படைக்கிறார். இது என்ன, முதல்ல வந்துட்டு முருகனை போகர் படைத்தார், இப்பொழுது போகரையே முருகன் படைத்தார் நம்ம சொல்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சீன தேசத்தவர்களையே படைத்தவர் யாருன்னா முருகன் தான், தமிழ் கடவுள் முருகன் தான். இதுக்கு ஒரு புராண இதிகாச சான்று இருக்குது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது கைலாயத்துக்கு ஒரு முறை பிரம்மா வர்றாரு. வரும்பொழுது முருகனை பார்த்து வணங்காமல் சென்று விடுகிறார். இதனால் முருகனுக்கு கோபம் ஏற்பட்டு பிரம்மாவை சிறைப்படுத்துகிறாரு. சிறைப்படுத்தினோடனே தேவர்கள் எல்லாம் வந்துட்டு சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்குது, பிரம்மாவை முருகன் சிறை வச்சுட்டாரு, அவரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் போய் சிவன்கிட்ட கேட்க, சிவன் வந்துட்டு முருகன்கிட்ட, எப்போ பூலோகத்தில் படைப்பு தொழில் பாதிக்குது, நீ பிரம்மாவை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, முருகன் வந்துட்டு படைப்பு தொழிலை இனி யாமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, முருகனே கொஞ்ச காலம் மனிதர்களை படைக்கிறார். அப்பொழுது படைத்தவர்கள் தான் சீனர்கள். என்னதான் இவர் வந்துட்டு பிரணவத்திற்கு முழுமையாக அந்த பிரணவ அர்த்தம் உணர்ந்து உயிர்களை படைத்தாலும், போதுமான அந்த உயிர்களை படைக்கும் பொழுது அந்த போதுமான அனுபவமின்மையின் காரணமாக முருகன் படைத்த சீனர்கள் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சாயலில் ஒரு ஒத்த சாயலாகவே இருப்பாங்க. ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களைப் போலவே சீனர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு இனத்தை எடுத்துக்கிட்டுங்க, ஆசியன்ஸ் எடுத்துக்கோங்க, தமிழர்கள் எடுத்துக்கோங்க, இந்தியன்ஸை எடுத்துக்கோங்க, நீக்ரோஸை எடுத்துக்கோங்க, வெள்ளைக்காரனை எடுத்துக்கோங்க, யாரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு முகத்துக்கு இன்னொரு முகம் டிட்டோவாக வேறுபாடு தெரியும். ஆனால் சீனர்கள் மட்டும் மேக்சிமம் ஒத்த முகச்சாயல் உடையவர்களாகவே இருப்பார்கள். அதற்கு காரணம் போதிய படைப்பு அனுபவமின்மையின் காரணமாக, முருகன் படைத்ததின் காரணமாக அவர்களுக்கு அந்த உருவ ஒற்றுமை இயற்கையாகவே அமைந்து விட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய இதிகாசம் சொல்லுது. ஒட்டுமொத்த சீனர்களையும் படைத்தது தமிழ் கடவுள் முருகன். அப்போது அங்கே சீனராக பிறந்த போகரை படைத்ததும் தமிழ் கடவுளான முருகன் தான். ஆனால் சிவன் யாரு? முருகனை பெற்ற சிவனுடைய சித்த அவதாரம். அப்போது இந்த 18 சித்தர்களிலும் மிகவும் வித்தியாசமாக வேறுபட்டவராக மேன்மையுற்றவராக திகழ்கிறார் போகர் சித்தர். அப்படிப்பட்ட போகர் சித்தருடைய வாழ்க்கை, அவர் இங்கே வந்துடுறாரு. எப்படி எங்கே வந்துடுறாரு? பழனிக்கு வந்துடுறாரு. வந்த பிறகு அவருக்கு பின்னாளில் புலிப்பாணி சித்தராக பெயர் பெற்றவர் சீடராக வந்து வாய்க்கிறார். அப்போது புலிப்பாணியும் போகரும் சேர்ந்து இப்பொழுது நவபாஷாணங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேகரித்து வந்து முருகனுடைய சிலையை செய்வதற்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று போகர், நான் சீன தேசத்துக்கு போயிட்டு வர்றேன், நீ மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளை எல்லாம் புலிப்பாணிக்கு சொல்லி கொடுத்துட்டு போகர் சித்தர் வந்துட்டு சீன தேசம் போகிறார். இப்போ அப்படி ஒரு முறை வந்து சீன தேசத்துக்கு ககன பிரயோகமாக வான்மார்க்கமாக போகர் சித்தர் போயிடுறாரு. இங்கே புலிப்பாணியை மற்ற வேலைகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தி விட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு இருக்கும்போது, வானில் பறந்து போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப தூரத்தில் வடக்கு தேசத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறாங்க. எல்லாரும் கதறி அழுறாங்க. இந்த சப்தம் மேலே பறந்துக்கிட்டு இருக்க போகருக்கு கேட்குது. அவர் கொஞ்சம் நின்று நிதானித்து என்ன நடக்குது கீழே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அது ஒரு அரண்மனையினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம், அரண்மனை தோட்டம். அந்த தோட்டத்தில் நடுவாந்திரமாக அந்த நாட்டு ராஜா மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறான். அதாவது இறந்து கிடக்கிறான். ராணி உள்ளிட்ட அரண்மனை பெண்கள் மற்றும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும், படை வீரர்கள், காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜா போயிட்டார் அப்படின்ட்டு எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அப்பொழுது ராணி என்ன சொல்கிறா அப்படிங்கிறத லைட்டாக கவனித்து கேட்குறார் போகர் மேலே பறந்தபடியே. ராணி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் திடீர்னு இப்படி இறந்து போயிட்டீங்களே, இப்போது வேற்று நாட்டு ராஜா, பக்கத்து நாட்டு ராஜா எதிரியாக இருக்கிறான், எந்த சமயத்துலேயும்
இங்கே படையெடுத்து வந்துடுவான், இப்போ நம்ம மக்கள் எல்லாரையும் அழிச்சிட போகிறானே, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து அழறாங்க. இதை கேட்டு போகருக்கு மனம் இலகி விடுகிறது. ரொம்ப இறக்கப்பட்டவராக கொஞ்சம் அப்படி மெதுவாக கீழே இறங்கி வந்து ஒரு காட்டுப்பகுதியில் இறங்கி தன்னுடைய அந்த காயக்கல்ப தேகத்தை ஒரு குகைக்குள்ளே மறைவாக கெடுத்திட்டு ஆன்மாவை மட்டும் பிரித்து வெளியேறுகிறார். உடம்ப ஒரு புதற்குள்ளே இருக்கக்கூடிய வெளில தெரியாத அளவுக்கு ஒரு குகைக்குள்ளே உடம்பை கிடத்தி அதை மறைத்து வைத்து விட்டு ஆன்மா மட்டும் வெளியேறுகிறது. இந்த ஆன்மா அங்கிருந்து வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த சித்த வித்தையின் மூலமாக இப்போ இறந்து கிடக்கிறானே இந்த ராஜா, இவனுடைய உடம்புக்குள்ளே போகர் உள்ளே ஊடுருவிடுறாரு, உள்ளே புகுந்துடுறாரு. கூடு விட்டு கூடு பாய்ந்து விடுகிறார். பாய்ந்து இப்பொழுது ராஜா கண்ணை திறக்கிறான். திறந்து எல்லாரையும் எழுந்து உட்காடுறான், எல்லாரையும் பார்க்குறான். ராஜா பிழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் அழுகையை நிறுத்தி விட்டு திகைப்பாக பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எழுந்திடுறான். ராஜாக்குள்ளே இருக்கிறது யார்? போகர் சித்தர். சரி, அமைச்சரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கொஸ்டின்கள், அதாவது கேள்விகள் கேட்டுக்கொண்டே இவர் ராஜ்ய பரிபாலனத்தை ஆரம்பிக்கிறார். சரியா, கொஞ்ச காலம் இருந்து இவங்களெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு கொஞ்ச காலம் போணுச்சு. ராணியோடு ஒட்டுறவாடாமல் கொஞ்சம் தனியாகவே இந்த மகாராஜா நடந்துக்கிற விதத்தை பார்த்துட்டு ராணிக்கு ஒரு டவுட்டு, இவர் நம்முடைய கணவர் இல்லை, இவர் யாரோ வேற்று மனிதர் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கதவை சாத்திட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, நீங்கள் ராஜா உருவத்தில் இருக்கீங்களே தவிர நீங்கள் என் கணவர் இல்லை, எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் யார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மகாராணி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது உள்ளே இருந்த போகர் சொல்கிறாரு, சரியாக சொன்னோம்மா, உன் வீட்டுக்காரருடைய உடம்புக்குள்ளே தான் நான் இருக்கேன், ஆனால் நான் வேறு, உன் வீட்டுக்காரன் இல்லை, உன் வீட்டுக்காரர் எப்பயே செத்து போயிட்டான், உள்ளே இருக்கிற உயிர் வந்துட்டு ஆன்மா போகர் சித்தர் என் பேர். சரியா, நீங்கள் எல்லாம் அழுதிங்க பயந்தீங்க, ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்வழிப்படுத்திட்டு நான் போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்தேன், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது மகாராணியார் காலில் விழுந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து 2 காலையும் பற்றி கொண்டு கதறா. இல்லை போயிடாதீங்க, நீங்கள் போகர் சித்தராகவே இருக்கட்டும், வேற்று மனிதராகவே இருந்தாலும் நீங்கள் இந்த நாட்டை பரிபாலனம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இப்போ போயிட்டா கூட எதிரி உள்ளே வந்துடுவான், நாங்களெல்லாம் நம்முடைய மக்கள் எல்லாம் வீணாக போயிடுவாங்க, ஆகவே அதற்கு வழி வைக்காமல் நீங்களே இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி கடந்து கதறி மன்றாடுறா. கொஞ்சம் சரி, இன்னும் கொஞ்சம் காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு போகர் சித்தர். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த ராஜ்ய வாழ்க்கை அவருக்கு பழகி போச்சு. அதனால் இந்த ராஜ்யத்தில் அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதிலேயே மனம் சென்றதால் கடந்த கால விஷயங்களை எல்லாம் மறந்து போயிட்டார். என்ன நடந்தது? அங்கே பழனி மலையில் நவபாஷானங்களையும் ஒன்று சேர்த்து ரசவாத வித்தையால் பழனி முருகனை செய்யணுமே, நவபாஷான முருகனை செய்யணுமே, அந்த வேலை பாதியில் நின்றுட்டு இருக்கு. புலிப்பாணி அங்கே மிச்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. திரும்ப ஐடியா கொடுக்கறதுக்கு, அது ஆலோசனை சொல்கிறதுக்கு, அதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் மீண்டும் போகர் அங்கே தேவைப்படுறாரு. ஆனால் புலிப்பாணிக்கிட்ட சொல்லிட்டு வந்த வேலை வரைக்கும் புலிப்பாணி செஞ்சிட்டாரு. இதுக்கிடையில் 1 வருஷம் போயிடுச்சு. எங்கே இன்னும் திரும்பலை நம்ம குருநாதர் என்று புலிப்பாணி பழனி மலை மேலே தவத்தில் உட்கார்ந்தார். அவர் தூரதிருஷ்டியில் பார்த்தாரு. பார்த்த உடனே போகர் சித்தர் வந்துட்டு மகாராஜாவாக மாறி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் அங்கேயே உணர்ந்தார் பழனியில் புலிப்பாணி சித்தர். சரி, இது சரியாக வராது, நம்ம தான் போய் கூட்டி வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ககன பிரயோகமாக புறப்பட்டு புலிப்பாணி சித்தர் நேராக ராஜா இருக்கும் இடத்துக்கு வர்றார். வந்து அன்று பகல் நேரம் முழுமைக்கமாக யாருடைய கண்ணிலையும் படாமல் தன்னை மறைத்து கொண்டு நடுநிசியில் அரண்மனைக்குள்ளே புகுந்து போகரை நெருங்கி விட்டார். போகரை நெருங்கி போகரை மெதுவாக தட்டுறார். தட்டி எழுப்பினோடனே போகர் எழுந்து, யார் ராணி இந்த நேரத்தில் வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி போகர் சித்தர் கேட்குறாரு. குருவே, என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு சொல்லும்போது, சரி 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 பழசெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகத்துக்கு வருது போகருக்கு. சரி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தனியாக வாங்க பேசணும் அப்படின்னு அழைச்சிட்டு போய், நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை, அது பாதியிலே நிற்கிதே, நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறீங்களே, இது சரியா, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் போகரை அழைக்கிறார். ராணியை திரும்பி பார்க்குறார். ராணி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையில் வேலை செய்யக்கூடியவங்க அத்தனை பேரும் நல்லாவே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, யாரையும் சந்தடி செய்யாமல் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகர் சித்தர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய காயக்கல்ப தேகத்தை காட்டுக்குள்ளே ஒரு புதற்குள்ளே ஒரு குகைக்குள்ளே புதர் மறைவில் குகைக்குள்ளே கிடத்தி இருந்தாரே அந்த இடத்துக்கு
புலிப்பாணியையும் கூட்டிகிட்டு போகிறார். போயிட்டு இப்போது அந்த கூடு விட்டு கூடுபாயும் தன்மையோடு தன்னுடைய ஆன்மாவை பிரித்து ராஜாவினுடைய உடம்பை கிடத்தி தன்னுடைய ஒரிஜினல் உடம்புக்குள்ளே புகுந்துட்டார் போகர் சித்தர். அது வரைக்கும் சரி. இப்போ போகராக எழுந்துட்டார். எழுந்த பிறகு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ககன பிரயோகமாக மேலே கிளம்பிட்டார் புலிப்பாணி சித்தர். ஆனால் போகரால் கிளம்ப முடியல. என்னென்னா அதற்கு உண்டான அத்தனை அட்சர மந்திர தீட்சா விதிகளையும் மறந்து விட்டார். மறந்து போச்சு போகர் சித்தருக்கு. அந்த தீட்சா விதிகள், அந்த அட்சர மந்திர முறைகள் அத்தனையும் மறந்து போச்சு. நீ இப்போ எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி போகர் சித்தர் புலிப்பாணியை கேட்குறார். குரு சிஷ்யனை கேட்குறார். சிஷ்யன் வந்து 2 கையவும் தலையில் வச்சுட்டு, எனக்கு இப்படி ஒரு பழிபாவம் நேரலாமா, என் விதியும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழுகிறார். ஏய் புலிப்பாணி ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி போகர் கேட்குறார். குருவே, நீங்கள் என்னுடைய குரு, நான் உங்களுடைய சிஷ்யன். இப்போது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைகள் ஆயினும் அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு நான் மேம்பட்டவனாக ஆயிடுவேனே, உங்களுக்கு நான் குரு போல ஆயிடுமே. நாளைய சரித்திரம் என்னைய குருன்னு சொல்லிடுச்சுன்னா அது மிகப்பெரிய அபவாதம். அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஆகவே நான் உங்களுக்கு நேரடியாக அவற்றையெல்லாம் போதிக்க இயலாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு புலிப்பாணி அழுதபடியே சொல்கிறார். சரி, அதுதானே உன்னுடைய இது எண்ணம், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய தண்டத்தை எடுத்து போகர் அந்த உடம்புக்கு பக்கத்துலேயே தண்டத்தெல்லாம் வச்சுட்டு போயிட்டார்ல, அந்த தண்டம் இருந்துச்சுல, இப்போது அந்த தண்டத்தை எடுத்து மண்ணில் நட்டு இப்போது அத்தனை தீட்சா விதிகளையும் அத்தனை வழிமுறைகளையும் அத்தனை மந்திரங்களையும் இந்த தண்டத்தின் மீது உபதேசம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போகர் 3வது மனிதனாக எட்டணிக்கிறார். இப்பொழுது இது சரியான ஒரு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் என்ன செய்கிறாரு, அந்த அத்தனை மந்திர தீட்சா விதிகளையும் இந்த தண்டத்துக்கு உபதேசம் செய்கிறார். இந்த மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்ட இந்த தண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மந்திர வீரியம் பெற்று அதுவுமே ஒரு உயிர்ப்போடு திகழ்கிறது. இப்போ அந்த தண்டத்துக்கு சொல்லும் பொழுது அதையும் இவர் போகர் சித்தரும் உள்வாங்கிக்கிட்டார். இந்த உயிர்ப்பு பெற்ற இந்த தண்டத்தையும் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்துகிட்டு இப்போது ககன மார்க்கமாக 2 பேருமே பயணிக்கிறாங்க. பயணித்து பழனி மலைக்கு வந்துடுறாங்க. பழனி மலைக்கு வந்த பிறகு இப்போ நவபாஷானத்தை செஞ்சு முருகனுடைய சிலையை செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிக்கும் பொழுது அந்த இடுப்பு மட்டும் லேசாக நெகிழுது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது எப்படின்னு யோசிக்கும்போது இந்த புலிப்பாணியிடமிருந்து மந்திர உபதேசம் பெற்ற இந்த தண்டம் மிகுந்த வைப்ரேஷனோடு இருக்குல்ல, உயிர்ப்பு பெற்றிருக்குல்ல இந்த தண்டத்தை தண்டுவடமாக பதிச்சார். அந்த நவபாஷான சிலையில் போகர் தன்னுடைய தண்டத்தை தண்டுவடமாக பேக் போனாக பதித்து அந்த சிலையை, அந்த முருகனுடைய சிலையை முழுமைப்படுத்தினார். இப்போ இந்த தண்டுவடம் பதித்ததாலேயே அந்த சிலைக்கு ஒரு உயிர்ப்பு வந்தாச்சு. ஆனாலும் திரும்பவும் எடுத்துகிட்டு போய் மலை உச்சியில் அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்து அந்த முருகனுடைய நவபாஷான சிலையின் வலது காதில் தொடர்ந்து அந்த உச்சாடன உபதேசம் செய்து அதற்கு மேலும் உயிரூட்டி உயிருள்ள முருகனாக, கண்கண்ட தெய்வமாக நவபாஷான சிலை முருகனை போகர் பிரதிஷ்டை செய்கிறார். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 9 பாஷாணங்களை ஒன்று திரட்டி உருவான இந்த நவபாஷான சிலையின் மீது பஞ்சாமிர்தத்தை அபிஷேகிக்கும்படி போகர் சித்தர் ஆகமம் செய்து விட்டு போயிருக்கிறார். அதன் மூலமாக மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மை விளையும் என்பது அவருடைய போகருடைய அருள். எப்படின்னு கேட்டிங்கன்னா 9 நவபாஷாணம் 9, பஞ்சாமிர்தம் 5. இந்த 9 மீது இந்த 5ஐ அபிஷேகிக்க, நவபாஷாணத்தின் சிலையின் மீது இந்த பஞ்சாமிர்தத்தை அபிஷேகித்து வரக்கூடிய அந்த அபிஷேக பஞ்சாமிர்தத்தை யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு 2 பிரார்த்தனை எல்லாமே 2 விஷயம் தானே, ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று வெல்த்து, இது 2 தான் சரியா. அப்போது நீங்கள் அந்த ஹெல்த்துனா ஒரே நாளில் எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரே நாளில் அந்த நோய் அவர்களை விட்டு தீர்ந்து விடும் அப்படிங்கிறது போகருடைய சித்தர்வாக்கு. எந்த வேண்டுதலாக இருந்தாலும், வெல்த்து வேணும்னாக்க எந்த வேண்டுதலாக பிரார்த்தனையாக இருந்தாலும் அவை 3 நாட்களில் பலிதமாகும் அப்படிங்கிறது போகருடைய சித்த வாக்கு. ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் பழனிக்கு சென்று முருகனையும் அங்கே ஜீவசமாதியில் வீற்றிருக்கும் போகரையும் வணங்கி அந்த அபிஷேக பஞ்சாமிர்தத்தை உண்டு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற போகரின் அருளாசி வேண்டி பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் பழனிக்கு சென்று முருகனின் அருளையும் போகரின் அருளையும் ஒருங்கே பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும்
அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்க.